பரவாயில்ல. ஆனால் எப்போ கேட்டாலும் நான் வந்து ரஜினியை படத்தில் நான் ஃபர்ஸ்ட் நடிச்சாருன்னு சொல்றதோ இல்லை மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்றது அது பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் பிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளவு மரியாதையோட அங்க தேவர் பிலிம்ஸ்ல இருந்தார். அந்த சின்னப்பட்ட அவர்கள் வந்து அவ்வளவு ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்க இல்லாம. ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு, உண்மையான ஆர்மியாவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்சஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ணாம விட்டாரு. அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காலுக்கு வருது. ஐயோ, அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளவு சிரமத்துக்கு உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்துல இருந்து ஒரு அட்வொகேட், அவருக்கு இவருக்கு தெரியாது கலைஞானத்தை பத்தி, ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு லைஃப்ல வந்து இருக்கீங்க, ஸோ ஏதோ உங்க கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்சது நான் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபாய் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் தேவர் பிலிம்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்யறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம அங்கதான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக செஞ்சாரு. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிலக்குடை அப்படின்னு சொல்லும் போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையான மேலதான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கே நிழல்குடையா வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்மும் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்ஷன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்கேன் சார், இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கு தான் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாஜம் இருக்கு. அதை வந்து வண்டி கட்டி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதுல நல்லது நடக்கிறது உண்டு, சிலது மாடியும் நடக்கிறது உண்டு. ஆனா அவர் வந்து சொன்னாரு, பையன் நடிக்க வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, ஒரு 2-3 க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனுக்கு. அந்த பையன் உண்மையிலேயே அவன் லுக்கு, அவன் பார்க்கிற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது. அதுக்கு என்ன மேடம் இல்லையா, வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க அப்பாவோட இது சொல்றேன், ஏன்னா பெட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகணும். அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது பொண்ணு வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு அவங்க ஹீரோ ஹீரோயின்லாம் நடிச்சாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது. இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரிய பெரியனே அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு. சரி நான் நினைச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா அந்த ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துருச்சு போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சாரோட பேஸ் அழகான முயற்சிக்கு நன்றி. இதுக்கு உறுதுணையா இருந்தவங்களுக்கு நன்றி. நட்கடற் பேரலைகளின் திரைச்சலில் மீனவர்களின் மார்பு வாய்ந்த தோட்டாக்களின் கோலங்கள் சப்தமற்று போன போது தமிழக எல்லைகளில் விளக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக ஆக்கப்பட்ட போது எழுந்து நடக்க முடியாமல் தமிழ் அன்னையை முடக்கி வைக்க முயன்ற போது தன் சீரும் சிம்ம குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரமிட்டவர். தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தமிழ்
தமிழர், தமிழர் பண்பாடு, உரிமை, விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை விதைத்தவர். ஜாதி, மத, இன, ஆண், பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர். இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டொளி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், பேச்சாற்றல் மிக்க மாமருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன். நிலக்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்க எல்லாரும் குறிப்பிடும்போது நான் ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன் இல்லை. இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு. நீங்கெல்லாம் இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் அன்பை நன்றின்னு சொல்ல கடமை. வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்க படத்துல நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினைச்சு, எங்க குடும்ப படம்னு கடைசியா தான் கதாநாயகனா நடிச்ச தம்பி விஜயத்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமாக நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான் என்னுடைய மைத்துனர் ராஜா, அது சிவா ஆறுமுகம் தான். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே சூரட்டியா இருந்தது. ஏதோ நிலக்குடைன்னு இப்போ புதுசாக கூப்பிட வரும் போல இருக்குது. தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாலும் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும், நல்ல படமா இருக்கும்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா ரோஜா அவர்கள், அதுக்கப்புறம் எங்க அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி அவங்க நடிச்சா நல்ல படத்துலதான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடிச்ச கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்க அண்ணன் மூலமா. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிச்சோம் அப்படின்னு இல்லாம, அந்த நட்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவர் கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்க பெறாது, அவங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு,